ஹலோ கைஸ், இன்றைக்கி தான் நம்ம கிராணி 3 விளையாட போகிறோம். ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஹலோ கைஸ், இன்றைக்கி தான் நம்ம கிராணி கேம் பிளே 3 பண்ண போகிறோம். இப்போ உள்ளே போயிடலாம். இப்போ போய்ட்டு ஓகே எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. இப்போது உள்ளே போயிடுவோம். இதுதான் பார்த்துப்போம். இதுதான் அப்புறம் கைஸ், இதான் நம்மளோட ஃபஸ்ட்டு கிராணி கேம் ப்ளே வீடியோ. இது கண்டிப்பாக இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணுவோம். டோர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம் இதில். சரி, இப்போ வாங்க கேம்குள்ளே போயிடலாம். இப்போ போயாச்சு. இன்ட்ரோ சீன் வருது. டே 1 இப்போ உள்ளே போகிறோம். இப்போ உள்ளே வந்து அது கைஸ், இப்போ உடனே உள்ளே போயிட்டு எடுப்போம். லாக்கி எடுத்துகிட்டு பண்ணுவோம். அடங்கு என்னடா இது, சே இது ஏன் இவ்வளோ லேட் ஆகுதுல? வந்துச்சா? இல்லை. சரி, இப்போ பண்ணுவோம். முடிய போகுது. முடிஞ்சிச்சு. சரி, இப்போ வெளில போவோம். என்ன வர மாட்டேயா? வந்துச்சு. இப்போது உள்ளே போயிட்டு இப்போது போவோம். நேராக போயிட்டு இந்த கதவை திறப்போம். இதையும் லாக் பண்ணி வச்சுக்கிறானுங்க. இது எதுக்கிட்டா லாக் பண்ணுறீங்க? இதை வேறு இப்போது கொஞ்சம் எடுத்துகிட்டு இருக்கணும். நாம் இப்போ தான் 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கோம் கைஸ். அதனால் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் எதுவும் இல்லை, இதில் எதுவும் இல்லை. எதையும் ஒரு இடத்துல ஒன்று கூட இருக்க மாட்டேங்குது. சரி, இப்போது அதுக்குள்ளே போவோம். இது வெப்பன் கீ தானே இது? ஆமாம், சூப்பரே. ஐயோ, நைஸாக உட்காந்து எனக்கு நைஸாக போயிடலாம். வெளில ஐயோ இன்சைடு வந்துட்டாலே. ஓடிரா 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 ஓடிரா. இப்போ அவங்ககிட்டயும் மாட்ட போகிறோம், சாக போகிறோம். இதையும் போட்டு வச்சுக்கிறானுங்களே. எட்ரா 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 சீக்கிரம். அடிச்சிட்டாங்கடா. சே, வெப்பன் கீ காட்டுறது அதுவும் போயிடுச்சு. சரி, மறுபடியும் இப்போ நம்மளை பிடிச்சி ஜெயிலில் போட்டிருப்பாங்க. சரி, இப்போ மறுபடியும் இருக்காது. ஓகே, சரி, இப்போ மறுபடியும் போவோம். இப்போ மறுபடியும் இதை எடுக்கணும். சீக்கிரம் 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 போயிட்டு இது எலும்புக்கூடு. நம்மள மாதிரியே ஒருத்தங்க இருப்பான் போலையே. நாம் தான் அப்போ ஃபஸ்ட்டு கிடையாது. நமக்கு முன்னாடி ஐயோ மறுபடியும் கிளவியா வேணாம், நீ அப்படிக்கா போ, நான் இப்படிக்கா போகிறேன். சரி, இப்போ போச்சு. இவ வேறு ஸ்லெண்டி நான் தொல்லை தாங்க முடியல. சரி, இப்போ போவோம் நேராக. சரி, இப்போ போயிட்டு இப்போ இது கிராண்ட்பா இல்லை. ஓகே, தேங்காய் அதுக்குள்ளே என்ன சாவி ஒழிச்சு வச்சுருக்கோம். கிளவி செடி வளர்க்க சொன்னால் செடிக்குள்ளே எல்லாத்தையும் ஒழிச்சு வைக்க பார்த்துனுக்குது. இந்த தேங்காய்க்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியல. முதல்ல எல்லாம் என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். அவ்வளோதான், எதுவும் இல்லை. இது கடையில் இருக்குமா? இல்லை. சரி, இப்போ யாரும் இல்லை. பொறுமையாக போயிட்டு திறப்போம். இதனால தான் செத்தேன். இதையும் போட்டு வச்சுக்கிறாங்க. வந்தாச்சு. இப்போது இது பார்த்தீங்களா, மனுஷங்களோட தலையை வெட்டுறது. அதை வச்சு தேங்காய் வெட்டுவோம். இவ வேறு சும்மா காயினா. இதை எடுத்துகிட்டு போயிட்டு வெப்பன் கீ எடுத்துப்போம். இப்போ நம்ம எடுத்துகிட்டு இது போட்டதுக்கப்புறம் சவுண்டு கேட்கும். நம்ம நைஸாக ஓடிடலாம். ஆனால் நம்ம அப்படிக்கா போனோன்னா ஹால் வழியை வந்து பிடிச்சிருவாங்க. இதுக்கா லிஃப்ட்டுக்கா போகலாம். போகுது வந்துடுச்சு. இறங்கிப்போம். ஸ்டாப் வந்துடுச்சு. இப்போது வெப்பன் கீ எங்கே இருக்கும்? அந்த ரூம்லையா இருக்கும்? கிழவனோட ரூமில் தானே இருக்கும். இதுக்குள்ளே எதுவும் இல்லை. இப்போ இதுக்குள்ளே போயிட்டு இதுக்குள்ளே என்ன இருக்குது? இல்லை, இதுலேயும் இல்லை. போயிட்டு குத்துட்டு என்ன பரமட்டி வந்துடுச்சு. இப்போ வாங்கடா கிழவன் என்னடா அது? கிழவன் கிழவி
வாங்க இப்போ வா இப்போ வா. அப்போ கூட புல்லட் இல்லை வா. இதுக்குள்ளே எதுடா வந்தேன்? எங்கடா அப்போ எப்படி வந்துச்சு. ஆனால் இப்படிக்கா போனால் ரிஸ்க்கு. நம்ம மாடிக்கா போயிட்டு மாடியிலேருந்து குச்சி வருவோம். அதுக்கு முன்னாடி எல்லா ரூமையும் செக் பண்ணணும். இதுக்குள்ளே எதுவும் இல்லை. இதுக்குள்ளே என்னது அது? ஷெட்கினா இந்த குடோனோடது தானே? ஆமாம். அப்போ நம்ம இன்றைக்கி சொன்ன மாதிரியே கேட் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். என்னடா போக மாட்டேங்குது. வந்து மாட்டுதே. வந்துடுச்சு பர்ஃபெக்டாக வந்துடுச்சு. சரி இப்போது போவோம். அது முன்னாடி காக்கா என்ன வச்சுன்னு பார்த்துருவோம். காக்கா இதுவும் ஜென்ரேட்டர் கேபிள் வச்சுருக்கு. எல்லாம் நமக்கு தேவையானதே இருக்கே. அப்புறம் கீழே போகணுமா? அதுக்கு முன்னாடி யாருனா இருக்காங்களா பார்ப்போம். யோசிச்சு பாருங்களேன். இங்கேருந்து அப்படியே குடிச்சா என்ன ஆகும்? மண்டை செதறும். இதுக்குள்ளே இப்போதைக்கு போவோமா வேணாமா? சரி வேணாம், அவருக்கு போவோம். போயிட்டு இது எடுப்போம். அங்கே ஏதோ ஒன்று இருக்குது கட்டை மாதிரி. அதை எடுக்கலான்னு பார்த்தா போக முடியல. இது சுற்றிட்டு போக முடியுமா? போடி எவ்வளோ ஹைட்டு. சரி இப்போது போய்ட்டு இந்த கட்டை எடுக்க முடியுதான்னு பார்ப்போம். இல்லை வேணாம் ஒரு அப்படியே அலீக்காக போயிட்டு கீழே குதிக்கணும். மொத்தமாக வந்தால் செத்துருவோம். போயாச்சு வந்துடுச்சு. கீழே ஊந்துடாதரா. கீழே ஊந்தா செத்துருவோம். அப்புறம் அப்படி இப்போ அப்படியே பொறுமையாக போய் ஊந்துட்டு அவ்வளோதான். இப்போ போயிட்டு கல்லெலாம் எடுக்கணும். நல்லா முதல்ல சவுண்டு போட்டுருவோம். அப்போ தான் வருவா. வந்தோடனே மண்டையை பிறந்துடலாம். இன்னொரு கல் இங்கே தானே பார்த்த மாதிரி இருந்தது. எங்கடா காணும்? ஐயோ சவுண்டு வேறு போட்டேன் கீழே போட்டு. வந்துடுவாளையாவ? இங்கே எங்கே கல்லே இல்லையே. வெயிட் பண்ணுவோமா இல்லை கிளம்ப வந்ததுக்கப்புறம் அடிப்போமா? அங்கே இருக்குது பார்த்துட்டேன். அப்படியே வைரோ மாதிரி மினுக்குது. டைமண்ட் கிராணியிலே தான் டைமண்ட். ஐயோ இவ வேறு. அப்போவே நினச்சேன் பின்னாடி ஏதோ கால் மாதிரி வெள்ளை கலரில் நைட்டி போட்டு நிற்கிற மாதிரி இருந்தது. வந்தாச்சு. வருவாளா மாட்டாளா? சவுண்டு போடுவோம். சரி இங்கே நின்று சவுண்டு போடு. அப்போ தான் கரெக்டாக வந்தோடனே மூஞ்சிலே அடிக்கலாம். பொக்கா வாய்க்குள்ளே கல் நிரப்பி விட்டு போயிடலாம். அவ்வளோதான். வரான் கிராண்ட்பா. அது கிராண்ட்பா. அவன் வேறு ஷார்ட் கன் வச்சு சுடுவானே. இது வரட்டும். கரெக்டாக ஏம் பண்ணுவோம். அடிச்சிட்டோம்ல. ஐயோ ஊன்ட்டான். ஏய் கிளவி வந்துட்டான். சீக்கிரம். இவ வேற 2 பேரும் சுற்று போட்டாங்களே. ஓடுறா. கல் கடிச்சிச்சு. சீக்கிரம் எடுத்தாச்சு. வாடி கிளவி இந்த பக்கம் வாங்கிக்கோ. அவ்வளோதான். 2 பேர் தொல்லையும் முடிஞ்சு. இப்போ ஷார்ட் கன் இருந்தால் தானே வச்சு விளையாடுவேன். இப்போது நான் விளையாடுறேன்டா வச்சு. முதல்ல போயிட்டு காக்காவை போட்டு தள்ளுவோமா? என்ன பண்ணலாம்? சரி வா போவோம். போய்கிட்டே இரு. போயிட்டு கன்று புல்லட் இருக்கான்னு பார்த்தேன். இல்லை. இங்கே இருக்கு பார்க்கல. சரி இப்போ மேலே போவோம். மேலே போயிட்டு முதல்ல இந்த காக்காவை போட்டு தள்ளிட்டு ஜென்ரேட்டர் வயர் எடுத்துகிட்டு வருவோம். என்னடா இது? வந்தாச்சு. என்ன காக்கா சௌக்கியமா? இந்தா வச்சுக்கோ. மிஸ் ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போது இந்த இங்கேயே போட்டுருவோம். அப்புறம் அவன் கையில் மாட்டுச்சுன்னா எடுத்து டமால் சுட்டு விளையாடுவான். தீபாவளிக்கு கூட நான் அத்தனை புல்லட் வேஸ்ட் பண்ணது இல்லையே. சரி இப்போ இங்கே போட்டு ஷெட்டிக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்தது. ஐயோ யோசிச்சுன்னே விட்டேனே எங்கேயோ. அது பிரிட்ஜோட அந்த வீல் கிராங்க்கு தானே அது பேர் வேறு மறந்துட்டேனே. சரி இப்போ உள்ளே போயிட்டு ஷெட்டுக்கு எங்கே இருந்தது? ஏன் ஞாபகம் இல்லையே. இதுக்குள்ளே தான் வந்ததுன்னு நினைக்கிறேன். இல்லையே, அதுவும் இல்லையே. அது கிழவனோட ரூமு. நான் வேறு எங்கேயோ பார்த்தேன். மேலே தான் பார்த்தேன். இதுக்குள்ளே இதோ இங்கே இருக்குது ஷெட்கி. இப்போ போயிட்டு அதை எடுப்போம். லிஃப்ட்டுக்கா போயிடலாமா இல்லை மேலேருந்து குதிக்கலாமா? சரி விடு, மேலே வரைக்கும் வந்துட்டேன். மேலேக்காவே குதிப்போம்.
என்னடா இது மாட்டிச்சு மறுபடியும் லாக் ஆயிடுச்சா? ஓ சரி இப்போ போயிட்டு பார்த்து போ. மறுபடியும் அண்ணி அப்போ ஊந்த மாதிரி ஊந்துடாத. அப்படிக்கா போக முடியாது. இப்படிக்காவும் போக முடியாது. ஊந்தா செத்துரும், அவ்வளோதான். கை கால்லாம் முறிஞ்சிரும். அந்த ரூஃப் மேலே அப்படியே எகிரி குதிக்க முடியுமா? முடியாதே. இவனுக்கு குதிக்க கூட தெரியாது போல். குனிஞ்சு மட்டும் ஏஞ்சிக்க தெரியும். சுற்றின்னு தான் போகணும், வேறு வழி. வந்தாச்சு, இதுவும் வந்தாச்சு. இப்படிக்கா போவோமா? சரி இப்படிக்காவே போவோம், சுற்றிட்டு போவோம். அப்படியே கல் கதைச்சிதுன்னா எடுத்துக்கலாம். 1 எடா வந்துடுச்சு 1. ஐயோ வேறு முதல்ல டெடி பேர் கிடச்சிதுன்னா முதல்ல அவள் கதையை முடியணும். சும்மா பின்னாடி வந்து கொச்சல் குத்துனுங்கிறான். இப்போ திறந்தாச்சு. உள்ளே போனது இங்கே தான் இருக்குது. பிளாங்கும் இங்கே தான் இருக்குது. பலகை அங்கே பார்க்க கிழவ மாதிரியே இருந்தது. அது எடுத்துகிட்டு ஓடிடுறா. கிழவா வருவியா மாட்டியா? கிழவனா கிராணியா? அது கல் சீக்கிரம் எடு. 1 இன்னொன்று. ஐயோ கிளவி வந்துட்டாலே. ஐயோ ஆமாம், அந்த ஷாட் இது எங்கே ஸ்லிங் ஷாட்டு? இது இங்கே தான் இருக்குது. எடு சீக்கிரம் எடு. அவளை கிராணி நினச்சி அவளை அடிச்சிட்டேனே. கல் வேற இல்லையே. இப்போ மறுபடியும் போடுமா? ஐயோ சீக்கிரம் போடா. சென்டினா தான் கிராணி நினச்சி அவள் மூஞ்சிலே 2 வாட்டி கல் வச்சிட்டான். ஆனால் அப்போ கூட அவள் சாவலை. 2 பேய் தானே பிறக்கும். இங்கே ஒரு கல் இருக்கு. கல் எடுத்தாச்சு. எங்கே கிராணி சுற்றிட்டு இருந்திருக்குமா இல்லை இங்கே இருக்குமா? இன்னொரு கல். நான் இந்த கல்லில் பேர் எழுதி வச்சிட்டேன். முதல்ல இருக்கிறது கிளவிக்கு, அடுத்து இருக்கிறது கிராண்ட் பாக்கு. கிளவி வா, கிளவி இங்கே வா. எடுத்தாச்சு. எங்கடா காணவல? கிளவி பார்த்தியா? கொழுப்பு பார்த்தியா? டேப் போட்டு போயிருக்கா வருவேன்னு சொல்லிட்டு. நான் வர மாட்டேனே, நான் பார்த்துட்டேனே. உன்னை வர வச்சு ஊன்றாப்புல நான் உன்னையே உழு வைப்பேன், பார்க்குறியா? ஐயோ இவன் வந்துட்டானே. சரி விடு, பேரை மாற்றி எழுதுவோம். ஃபஸ்ட்டு கிராண்ட் பாக்கு, அடுத்து எங்கள் கிராணியை காணோம். கிராணிக்கு ஏய் வாடி இங்கே வா. பார்க்குறியா எப்படி டிஃப்யூஸ் பண்ணான்னு பார்க்குறியா? அவ்வளோதான். இவ வேறு இப்போ தாண்டி உன்னை கல் தச்சா போட போக மாட்டியாடி? சூடு சொன்ன இல்லை. நல்லா அப்படி கேட்டால் தான் அடுத்த வாட்டி வரமாட்டான். இப்போ போவாங்க. அதான் திரும்ப வந்துச்சு. இப்போ போயிட்டு ஜென்ரேட்டரோட இதை கனெக்ட் பண்ணிட்டு எங்கே கனெக்ட் ஆக மாட்டேங்குது. அப்படி அங்கே வைக்கணுமா? வந்துடுச்சு. இப்போ கொடுத்தோன்னா கரண்ட் போயிடுச்சு. இதுக்குள்ளே வெத்தி குச்சி இருக்குது. இப்படி இந்த வீட்டை விட்டு போகும்போது வீட்டை கொளுத்திட்டு போயிடலாம், அவ்வளோதான். சூப்பர். அப்புறம் மக்களே, இப்போ வர தீபாவளிக்கு இவங்க எல்லாருக்கும் தீபாவளியா? கிறிஸ்மஸ் தானே? ஆமாம். இப்போ வர சாலி மக்களே, இப்போது கிறிஸ்மஸ் தான் வருது. இப்போ வர கிறிஸ்மஸுக்கு வந்து உங்களுக்கு வந்து நான் இப்போ ஐயோ வேறு விஷ் பண்ணும்போது எதுக்குடி வர? ஏன்டி இப்போ நான் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து சொல்லணும். இப்போ வர கிறிஸ்மஸ்க்கு உங்கள் எல்லாத்துக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லிக்கிறேன். நீங்கள் அதுக்கு பதிலாக கிறிஸ்மஸ் கிஃப்ட் கொடுக்கணுன்னா எனக்கு வந்து சப்ஸ்கிரைபும் லைக்கும் பண்ணி விட்ருங்க. அதுவே பெரிய கிஃப்ட்டு. சரி வாங்க, இப்போ இதை எடுத்துன்னு போயிட்டு அந்த பிரிட்ஜோட கிராங்க் இருந்ததில்ல, அதை போயிட்டு எடுக்கணும். ஐயோ 3rd ஃப்ளோரில் இறங்கியிருக்கணும். இதுக்கு வந்துட்டேனே. சரி சுற்றிட்டு போவோம். ஐயோ மறுபடியும் போனோமா? நான் வேறு பெரிய சோம்பேறி. வந்தாச்சு. ஓடு. இப்போ இதை வந்து இங்கே வச்சுட்டோன்னா இப்போ அப்படியே நைஸாக இங்கே பக்கம் போயிட்டு இது போய் எடுத்துடலாம். அவ்வளோதான். எடுறா. சரி விடு, அது முன்னாடி எதுவும் இல்லை. சரி வா, சோஃபா கடையில் ஒழிய முடியும். எப்படியோ இப்படிக்கா கிராணி வராது. அதுக்கே 8 வயசாகுது. எப்படி காப்போம்? இப்படியே குச்சிடலாமா? இல்லை வேணாம், நடந்தே போவோம். என்ன போ.
இப்படிக்கா இதுடா வந்தேன். என்னடா இது இதில் மட்டும் ஸ்டக் ஆகுது. அவ்வளோதான் பர்ஃபெக்டாக வந்தாச்சு. இப்போது இதை தூக்கி கீழே போட்டு சொட்டை அவன் மண்டையிலே போடுவோமா? இது போட முடியுதான்னு பார்ப்போம். இல்லை புல்லட் இல்லை, எஸ்கேப் ஆயிட்டான்டா. புல்லட் இல்லைடா. கன்னில் வேறு புல்லட் இல்லை, என்ன பண்ணுறது? வேணா இது இங்கேயே இருக்கட்டுமா? இல்லை எடுத்துகிட்டு போயிட்டு அவனை போட முடியாதுன்னு பார்ப்போம். பார்த்துட்டான்டா. எப்படிடா பார்த்த? உனக்கு கண்ணு தெரியாதுன்னு நினச்சேன். கண்ணு தெரியும், சவுண்டு தான் கேட்காது. கிராணியா அது? ஆமாம். ஒருத்தன் இப்போ தான் உள்ளே போகிறான், இன்னொருத்தன் வெளில வரான். இப்போ போயிட்டு புல்லட் இந்த காருக்கு. ஐயோ இவ வேறு கல் தச்சா கூட போக மாட்டேங்கிறா, செருப்பால் வச்சா தான் போவா போல். இந்த கேமில் நான் செருப்பு போட்டிருக்கேன்னா கூட தெரில. வந்துட்டா வாடி 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 வாடி. வந்தாச்சு. போடுடி அடி. அடுத்து எங்கே கிராண்ட்பாவை காணும்? உடனே ஓடி வருவானே நான் சுட்டதுக்கப்புறம். வந்துட்டான், நினச்ச மாதிரியே வந்துட்டான். இங்கே வாடா, என்னையே வா சுடுறா. இங்கே வா, கிட்ட வா கிட்ட வா கிட்ட வா கிட்ட வா கிட்ட வந்து சுடுறான். வா அப்பா, என்ன மாதிரி விடுறான். ஆக்டிங் செமையாக பண்ணுறான் ஆக்டிங். இப்படிக்கா போட்டுருவோம். அவனுக்கு வேறு கண்ணு தெரியாதுன்னு நினச்சா கண்ணு தெரியுது ஆனால் அவனுக்கு. சரி விடுங்க, நான் பார்ப்போம். அவன் கன் எடுக்க மாட்டான் தான் நினைக்கிறேன். எத்தா நமக்கு சங்கு தான். சரி இப்போ போயிட்டு மேலே வேறு போகணுமா? காயின் எடுத்துகிட்டு அந்த ட்ரெயின், அது பேர் என்ன, டிக்கெட். ட்ரெயின் டிக்கெட் இப்போ எடுத்துகிட்டு நாம் அந்த ட்ரெயினுக்கிட்ட போயிட்டு என்னென்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போ நாம் அங்கே வந்து பொருள் இருக்கும், அதுக்கு வந்து இது கன் எத்தணும். ஐயோ கன் எத்தணும் இல்லையே. சரி அப்புறமா பார்த்துக்கலாம். சரி இப்போ டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே ஒரு அனிமல் இருக்கும், அனிமல் ரோபோட் இருக்கும். ஐயோ இது வேறு தெரியாமல் வருது. சரி இப்போ போயிட்டு இந்த டிக்கெட் இருக்குல்ல, இந்த டிக்கெட்டை வந்து இதோ இதுக்கிட்ட குத்தோன்னா கத்துறது நிறுத்திட்டு ட்ரெயின்கிட்ட கொஞ்சம் போயிட்டு வரும். நான் ட்ரெயினில் போகிறதுக்கெலாம் ஒன்றும் வரல தம்பி. நான் வந்தது எதனா பொருள் இருக்கான்னு பார்க்கறதுக்கு தான். பொருள் கிராண்ட் பாவை போட்டு தள்ளுறதுக்கு இல்லை, வீட்டை விட்டு எஸ்கேப் ஆகிறதுக்கு. நான் சொன்னது அந்த பொருள். சரி இப்போது போய்வோம். இப்போது உடனே வருவாங்களே, டைம் முடிஞ்சிச்சா இல்லையா? முடியலன்னு தான் நினைக்கிறேன். சரி இப்போ பொறுமையாக போவோம். இது வந்திருந்தாலும் வந்திருப்பாங்க, ரிஸ்க்கு தான். பொறுமையாக போவான். இப்போ போயிட்டு அந்த பேர் என்ன, எங்கடா போகிறேன் நான்? சரி இப்போ போயிட்டு எதுவுமே இல்லையா எங்கேயும்? இப்போ நான் எதை வச்சு போகிறது? இங்கே புல்லட் இருக்குது, நோட் பண்ணிக்கணும். அப்புறம் கீழே எதுவும் இல்லை. மேலே செல்ஃப்லேயும் எதுவும் இல்லை. இங்கே சேஃப்னு ஒன்று இருக்குமே, இல்லையா? இது அங்கேயா? ஆமாம் அங்கே. ஐயோ கிராணி வரா. ஓடிரா அப்படி குனிஞ்சு ஓடிரா. அவ்வளோதான். இப்போ போயிட்டு இந்த கபோர்டில் என்ன இருக்குமா? ஒரே ஒரு புல்லட் வச்சு என்னடா பண்ண சொல்கிறீங்க? எதுவும் இல்லை. சரி இப்போ போயிட்டு இந்த ஷெல்ஃப் இருக்கா? இங்கே ஒன்று எனக்கே இப்போ தான் தெரியும். அங்கே ஒன்று இருக்குது, ஆனால் அதில் எதுவும் பொருள் இல்லை. யாரும் செக் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு வைக்கல போல். ஷெட்டிக்கு எதுக்கு வேணாம், கல்லுன்னு நினச்சி அதை போனேன், கல்லில் பார்த்தா. இப்போ போயிட்டு சுற்றிட்டு போயிட்டு கல். ஐயோ இவன் கன்று எடுத்துட்டானா? கிழிஞ்சுது. சுடுறான் பாரு. குறி கூட வைக்க தெரில. ஏண்டா கிளவா, உன்னை எப்படி நச்சுன்னு மண்டையிலே வச்சேன், என்ன கூட குறி வைக்க தெரிலையாடா அவனுக்கு. சரி இப்படிக்கா போவோம். ஐயோ இங்கே சுற்றிக்கு வந்தால் கிராணி இருக்குதே, இது வேறு எடுக்க முடியல. மறுபடியும் ஒரு சுற்றணுமா? கிழிஞ்சுது.
ஐயோ பக்கத்தில் நிற்கிறானே சுட்டுருவான். கண்டிப்பாக சுட்டுருவான். நினச்சேன். கல் எடுத்துருந்தா அப்படியே ஸ்லிங் ஷாட் எடுத்து சுட்டிருப்பேன். இந்த பக்கம் வந்தால் கிராணி, இந்த பக்கம் வந்தால் கிராண்ட்பா. நான் சுற்றிட்டு அப்படிக்கா அவர் கிச்சனுக்கா இந்த டோருக்கா வருவான்னு பார்த்தா அப்படிக்கா நீங்கே நின்றுக்கிறான் செக்யூரிட்டி மாதிரி. சரி இப்போ மறுபடியும் முதல்ல இருந்தால் மறுபடியும் பிக் லாக்கை எடுக்கணும். ஏன்டா சாவியே கையில் கொடுக்க மாட்டீங்களாடா எங்கண்ணா? சவுண்டு வர பத்தலை அதான். சரி இப்போ போவோம். போயாச்சு. ஆமாம் அந்த ட்ராவில் எதுவும் இருக்காது. வெளில போயிட்டு போகும் போது எங்கேருந்துடா சாவச்சான் என்ன? எப்படா சாவச்சான்? கிராணியா கிளவியானே தெரியலையே. டே 4 வந்துச்சு, அதுக்குள்ளே இன்னும் ஒரே ஒரு நாள் தான் இருக்குது. பாருங்க மூஞ்சி எல்லாம் ஒஸ்டா போல் ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது. மூஞ்சியெல்லாம் வச்சிட்டான்னு நினைக்கிறேன், அதான் ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது. இப்போது நான் மறுபடியும் போகணும். யாரா சாவச்சா? கன்று சுட்ட மாதிரி தான் சவுண்டு கேட்டுது. கிழவனாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒழுங்காக இப்போ எடுத்து எல்லாரையும் போட்டு தள்ளுறோம். 2 பேரையும் ஐயோ வேறு சீக்கிரம் பாரா. ஆவா சனி எங்கே வருது பாரு. வாங்கடா வெளில. நான் அதுக்குள்ளே போயிட்டு கல் பொறுக்கிட்டு வந்துடுறேன். கல் இங்கே தானே பார்த்த மாதிரி இருந்தது. இதோ இங்கே இருக்கு, பார்த்துட்டேன். இப்போ போயிட்டு எடுறாத. எடுத்ததுக்கப்புறம் சீக்கிரம்டா அவன் வந்துடுவான்னு நினச்சேன்டா. கிச்சன் வழியா சவுண்ட் கேட்ட மாதிரி இருந்ததுடா எனக்கு. எங்கடா இப்போதான்டா கல் பார்த்த மாதிரி இருந்தது. அங்கே ஒரு கல் இந்த மாதிரியே இருந்ததுடா எனக்கு. காய்ஸ் உங்களுக்கும் வந்து ஐயோ வேற சந்தில் ஒழிஞ்சுன்னு வேடிக்கை பார்த்துன்னு இருக்கா. பேடி கல் இந்த மாதிரி இருந்ததே இருக்கா? இல்லை. கரெக்டான டைமிங்கிற நீ. வா கிட்ட வா இன்னும் கிட்ட வா. இப்போ கிளவ நல்லா முன்னாடி வந்துட்டோம். அப்புறமா சொல்லலாம், ஏன்னா அவன் தூரத்துலேருந்தே போட்டுருவான் நம்மளை. இது வாடா கிட்டேருந்து சுடுவேன்டா உன்னை பார்த்துலாம் பயம் எனக்கு எப்போ போயிடுச்சுடா. இந்தா நான் கன் எடுத்துக்கிறேன், நீ அதை வச்சு அதெல்லாம் பண்ணு. இப்போ போயிட்டு அந்த கீழே வந்து க்ரோபார் எடுத்துகிட்டு வந்து என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். இப்போ வந்து அந்த ட்ரெயினுக்காக போனோன்னா அது கத்தாது. அதுக்காக தான் நம்ம டிக்கெட் வாங்கணும். நல்ல வேலை அது முன்னாடியே வாங்கிட்டோம். இப்போ சுட்டுட்டு உள்ளே குதிப்போம். குதிரா இதோ இங்கே இருக்கா. இதோ செல்ஃப்காக போட்டு வந்துடலாம். அப்போ தான் எடுக்க மாட்டான். சேஃப் கீ இருக்குது, க்ரோபாரும் இருக்குது. ரெண்டுமே முக்கியமாச்சு. என்ன பண்ணுறது? சரி ஃபஸ்ட்டு க்ரோபார் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த அப்படிக்கா தூக்கி போட்டு வருவோம். இதை யூஸ் பண்ணிட்டு இங்கே போட்டுடலாமா? என்ன பண்ணிட்டான்? சரி சேஃப் கீ ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு போயிடுவோம். சரி எடுறாத. என்னடா எடுக்க முடியல? இதை இங்கே போட்டுடலாம் வஜு. இதை எடுத்துகிட்டு போயிட்டு மேலே போய் திறந்து பார்ப்போம். அப்புறமா க்ரோபார் எடுத்துகிட்டு வந்து மேலே இன்னொரு டப்பா இருக்கும், அதை திறந்து பார்க்கலாம். இல்லைனா சேஃப் கீழே நம்ம கடிச்சிடும் தேவையானதெல்லாம் எஸ்கேப் பண்ணுறதுக்கு லக்கு இருந்தால். போகிறதுக்குள்ளே கிராண்ட் பாக்கிட்ட மாட்டக்கூடாது. கடவுளே பார்த்துக்கோ கடவுளே. சரி இப்போது சேஃப் இதோ இப்படி கல்யாணம் பண்ணுவோம். இதோ இந்த ரூம் இல்லை, இந்த ரூமா? இந்த ரூம் தான். போடுறா உள்ள கிடச்சிடுச்சு. அவ்வளோதான் கைஸ், நாம் இப்போ எஸ்கேப் பண்ண போகிறோம். எப்படி கையும் இல்லை காலும் இல்லை. ஃபஸ்ட் டைம் எஸ்கேப் பண்ண போகிறோம். சரி இப்படிக்கா போயிட்டு சுற்றி நிற்க ஒரே இடத்துல மேலே போகணும். மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர். இவ்வளோ மாடி கீழே என்னடா இறங்க முடியல? சுற்றிட்டு வரணுமாடா உங்களுக்கு? இப்போ உள்ளே சொருவிட்டு இதை அமுக்கணும்னா கேட்டு திறந்துச்சு. இப்போ நாம் அந்த கேட்டுக்கு ரேங்க் வந்து கீழே தான் போட்டோம். எங்கடா ஏறலாம்? வந்தாச்சு, பர்ஃபெக்ட். இப்போ வந்து அந்த காக்காவுக்கு நான் இது பண்ணிக்கிறேன். பரவாயில்ல செத்து போட்டோம்.
என்னையவா கொத்தப்பாங்கும் அது. இப்போ போயிட்டு அந்த ஹேண்ட் கிராக் எடுக்கணும். முன்னாடி அது இங்கேருந்து கிராணி கிராம்பா மறைஞ்சிட்டாங்க. அப்போது சீக்கிரமாக வந்துடுவாங்களே. சீக்கிரமாக எடுத்து போடு. உங்களை மிஸ் பண்ண போகிறேன் கிராணி கிராம்பா. இது வரல. வந்தால் வெறுப்பேற்றிட்டு போகலான்னு பார்த்தேன். சரி வீடு கடைசியாக பார்த்துப்போம். சரி பாய் கைஸ். இங்கே பாருங்க நின்று வேடிக்கை பார்த்து தேடி நிற்கிறான். என்னடா இவனை காணும். என்ன கிளவா போச்சா? இல்லை சரி கைஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னடா லாஸ்ட்டில் ஒரு ஃபுட் ஐட்டம் போட்டிருக்க?